பொதுவாக நம்ம குழம்பு அவசரத்துக்கு வைக்கும்போது தெரியாமல் காரம் ஜாஸ்தி ஆகிடும். நம்ம சமைக்கிற இதில் குழம்புல அது அவசரமாக குழந்தைங்க ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருப்பாங்க, இல்லை ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டு இருப்பாங்க, வீட்டில் திடீர்னு விருந்தாளிங்க வருவாங்க. காரம் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியாது, கை ஓடாது கால் ஓடாது. ஈஸியான சிம்பிளான மெத்தட், வேக வச்ச சாதம் அதை ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் எடுத்து எந்த குழம்பு குவான்டிட்டிக்கு அளவாக மிக்சியில் போட்டு நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை குழம்புல கலந்துருங்க. அப்போ கொஞ்சம் கெட்டித்தன்மையாகவும் இருக்கும், உங்களுக்கு காரம் அறவே கம்மியாயிடும், டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். அவசரத்துக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்காய் திருவுறதுக்கு காலையில் நேரம் பிள்ளைங்களுக்கு அதே மாதிரி ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டு இருப்பாங்க, நம்மளும் ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டு இருப்போம், குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருப்பாங்க. தேங்காய் திருவுறதுக்கு முடியாது. அவசரத்துக்கு என்ன பண்ண முடியும், உக்காந்து திருவருக்கு டைம் இருக்காது, கம்ஃபர்டபுளாக அப்போ தான் வந்துட்டு அந்த டேபிள் டாப் இது ஒர்க் ஆகாது தேங்காய் திருவுறது. அப்போ என்ன பண்ணணுன்னா பீஸாக தேங்காவை நறுக்கி போட்டு அளவான ஜார் எந்த ஜாரில் ஃபிட் ஆகுமோ அதில் போட்டுட்டு ஒரு 2 சுற்று சுற்றுனீங்கன்னா திருவின மாதிரி ஆயிரும். இது நம்ம எல்லாத்துக்கும் எந்த ஸ்வீட் செய்கிறோமோ, அவல் உப்புமா செய்கிறோமோ, எது செய்கிறோமோ எல்லா திருவின இதுக்கு பொரியல் எல்லாத்துக்கும் இந்த திருவின தேங்காயை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஈஸியான மெத்தடு. இதே ஃப்ரீ டைமில் நீங்கள் போட்டு இந்த மாதிரி திருவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சும் ஸ்டோர் பண்ணி ஒரு 2 நாள் 3 நாள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி தேங்காய் பால் எடுக்கும்போது ஒவ்வொரு பலகாரத்துக்கு ஒவ்வொரு சமையலுக்கு 3 பால் எடுத்து யூஸ் பண்ணுவோம். ஒவ்வொன்றுக்கு 1 பாலே போதுமாக இருக்கும், திக்கான 1 பால். மீதிக்கு என்ன பண்ணுறது, அந்த தேங்காவை மறுபடியும் எடுத்து எக்ஸ்ட்ரா தண்ணி ஆயிருமே அப்படின்ற ஒரு இதில் நீங்கள் அந்த தேங்காய் மிச்சமான தேங்காயை அப்படியே ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 2 டேஸ் 3 டேஸ் ஏதோ ஒரு குழம்பு வைக்கிறதுக்கோ இல்லை ஏதாவது பொரியலுக்கு மேலே போடுறதுக்கோ அழகாக யூஸ் பண்ணலாம். 1 பால் தான் நம்ம எடுத்திருப்போம், மிச்ச தேங்காயில் இருக்க ஜூஸ் அப்படியே தான் இருக்கும், மில்க் கண்டென்ட். ஸோ தட் நீங்கள் அதை அப்படியே யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப ஈஸியான மெத்தட். லெமன் ரைஸு, புளியோகரை, தேங்காய் சாதம் இதெல்லாம் பண்ணும்போது சாதம் நிறையா பேருக்கு உதிரியாக வராது, ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கும். அப்போ டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட் ஆகும். இதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் என்னன்னு கேட்டிங்கன்னா, வடித்த சாதத்தை நம்ம ஆற வைப்போம் தாளிக்கிறதுக்கு முன்னாடி. ஒரு பக்கம் தாளிச்சுட்டுப்போம், ஒரு பக்கம் ஆற வைப்போம். அப்படி ஆற வைக்கும் போது அதில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டு ஒரு பரட்டிட்டு ஆற வச்சிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். நீங்கள் தாளிக்கும் போது அதில் சேர்க்குற எண்ணெயை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விடுறதுனால அதுக்கு இதுக்கும் ஈக்குவல் பண்ணிக்கலாம். இன்னொன்று, இதுக்கு ஜிஞ்சிலி ஆயில், நல்லெண்ணெய், எள்ளெண்ணெய் இது சேர்க்கறது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அந்த காலத்தில் ராஜாங்க காலத்தில் மன்னர்கள் காலத்தில் அரண்மனையில் சமையலுக்கு யூஸ் பண்ணது அதிகமான நல்லெண்ணெயும் தேங்காய் எண்ணெய், நெய் இதுதான் அவங்களோட சமையல் இதில் இருக்குமா. இதுங்க ராஜாங்க யூஸ் பண்ணுறது, மன்னர்கள் காலத்தில் யூஸ் பண்ண எண்ணெய்ங்க. இதுதான் உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ நிறையா எண்ணெய்கள் வந்திருந்தாலும் சமையல் எண்ணெய்கள், இந்த எண்ணெய்கள் தான் எண்ணெய்களின் ராஜாக்கள். அதாவது நல்லெண்ணெய், எள்ளில் எடுத்த நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நெய் இயற்கை குணங்கள் உள்ளது. இயற்கையாக நம்மளுக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப 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 நல்லது. நிறைய பேர் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறாங்க. ஆலிவ் நம்ம நாட்டில் கிடையாது, அது உற்பத்தி வெளிநாட்டில். நம்ம நாட்டில் அதை இறக்குமதி பண்ணி தான் நம்மளுக்கு இங்கே வருது. ஆலிவ் ஆயில் நிறையா பேர் யூஸ் பண்ண தெரியாமல் யூஸ் பண்ணுறாங்க. ஆலிவ் ஆயிலை கொதிநிலைக்கு கொண்டு போகக்கூடாது. தாளிக்க, குழம்பு வதக்க இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. அதை அதுக்கு யூஸ் பண்ணோம்னா சேலடுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு, ஒரு என்ன சொல்கிறது, பாஸ்தா மேலே லைட்டாக ஃப்ளேவர் கொடுக்கறக்கு, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் தான் யூஸ் பண்ண. இன்னொன்று, மேரினேட் பண்ண வெஜிடபிள்ஸ் ஆகட்டும் இல்லை நான்வெஜ் ஆகட்டும் மேரினேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் எக்காரணத்தை கொண்டு நம்ம கொதிநிலைக்கு அதை கொண்டு போகக்கூடாது. கொதிநிலை கொண்டு போனால் அதோட தன்மை போயிடும். ஆலிவில் நிறையா சத்துங்க இருக்குது, அந்த சத்துங்க போயிடும். அதனால் தயவு செஞ்சு குக்கிங் ஆயில்னு ஆலிவ் ஆயில் இருந்தாலும் கூட நீங்கள் அதை கொதிநிலை கொண்டு போகாமல் மட்டும்தான் அதை யூஸ் பண்ணணும். உருளைக்கிழங்கு, முட்டை வேக போடும் போதெல்லாம் நம்மளுக்கு அவசரத்துக்கு உரிக்க வராது. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ரொம்ப எலசாக இருக்கிறது. அதனால் அந்த தோல் சீக்கிரம் வராது. அதுக்கு என்ன பண்ணணுன்னா, நம்ம கொதிக்க வைக்கும்போது, வேக வைக்கும்போது அது கூட ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுட்டிங்கன்னா முட்டையோட ஓடும் ஈஸியாக வரும், உருளைக்கிழங்கோட தோலும் ஈஸியாக உரிக்க வரும். இது எப்போவுமே மறக்காமல் வேக வைக்கும்போது உப்பு போட்டு வேக வைங்க.